ஹலோ மக்களே, இந்த மாதிரி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவை இப்போ இல்லங்க எப்போதுமே வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. அதுலயும் நம்ம மக்களை பத்தி சொல்லவாங்க வேணும். என்னதான் அஞ்சறிவு படைச்ச விலங்கா இருந்தாலுமே கூட அந்த ஒரு விலங்கையும் தங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரா தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அன்பும் காட்டுவாங்க. இப்படி பாசத்துல பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விலங்கும் அதை வளர்க்கக்கூடிய ஓனரும் சில தருணங்கள்ல பிரிய வேண்டிய நேரம் வரும். அப்படி பிரிஞ்சு சில மாசங்கள்லயோ அப்படி இல்லைன்னா பல வருஷங்கள் மறுபடியும் சந்திக்கும் போது அந்த ரெண்டு பேத்துக்கு இடையில பாசம் அப்படிங்கிற ஒண்ணு குறைஞ்சிருக்குமா என்ன? அந்த ஒரு அமேசிங்கான காட்சிகளை நம்ம பார்க்கும் போது நமக்கே தெரியாம நம்மளுடைய கண்கள் கண்டிப்பா கலங்குங்க. இது கூட சேர்த்து ஏதோ ஒரு இனம் புரியாத சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்குள்ள ஹாப்பியான ஒரு ஃபீலையும் கொண்டு வரும். இது எல்லாமே ஒரு பெட் லவரா இந்த ஒரு வீடியோல வரக்கூடிய அமேசிங்கான ரீயூனியன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள வந்த ஃபீலிங்ஸ்ங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை நீங்க என் வரைக்கும் பாருங்க. உங்களுக்குள்ளயும் பல உணர்வுகள் வரும். அதை எழுத்துக்களா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கியாரா அப்படிங்கிற இந்த ஒரு சிங்கம் 8 வருஷம் கழிச்சு தன்னை ரெஸ்கியூ பண்ணி கொஞ்ச காலம் வளர்த்த நபரை பார்க்கும் போது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இப்படி ஒரு அன்பை காட்டி இருந்துச்சு. உக்ரைன் ரஷ்யா வார்ல எக்கச்சக்கமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போலதான் இந்த நாயும் அந்த நாயை வளர்த்த நபரும் கிட்டத்தட்ட 6 மாசம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும் போது அந்த இடத்துல நடந்த விஷயம் பல பேருடைய கண்களை கலங்க வச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பாசமான நாய் உங்க வீட்லயே இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த நாயோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. யானைகள் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விலங்கு. அப்பேற்பட்ட யானைகளையும் அன்போட பாத்துக்கிட்ட ஒரு நபர் 14 மாசங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த யானைகளை பார்க்க வரும்போது அந்த யானைகள் காட்டியிருந்த அன்பை பாருங்க. இந்த சிம்பான்சியோட முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சிம்பான்சி ஆபத்துல இருக்கும் போது அதை காப்பாத்தின நபர்களை ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திச்சதுனாலதான். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி தடவை இந்த கப்பல் இந்த சிம்பான்சியை பார்க்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல அதனோட 7 எலும்புகள் முறிஞ்சு ரொம்பவுமே ஆபத்தான ஒரு நிலைமையில இருந்திருக்கு. அப்போ அதை காப்பாத்தி பாசமா பாத்துக்கிட்டு இந்த கப்பல் செஞ்ச உதவிய பல வருஷங்கள் கடந்தும் அந்த குரங்கு மறக்கல. ஆனா அது கூட சேர்த்து அவங்க மேல அது வச்ச அந்த பாசமும் கொஞ்சம் கூட குறையல. இந்த நபர் ரொம்பவுமே பாசமா வளர்த்த நாய் வெள்ளத்துல மாட்டி அந்த நபரை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஆனா அந்த நபருக்கு தன்னோட நாய் உயிரோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால கிட்டத்தட்ட 6 மாசம் அந்த ஒரு நாயை தேடி இருக்காரு. அண்ட் ஃபைனலா அந்த நபருடைய நம்பிக்கை வீண் போகல. அவர் இருக்க இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல அந்த நாய் உயிரோட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வர அந்த நாயை கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த இடத்துக்கே போயிறாரு. அண்ட் அந்த இடத்துல நடந்த பாச போராட்டம் அப்படிங்கிறது அன்பிலீவபிள். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஆபத்துல இருந்த தன்னை காப்பாத்தி இந்த நபர் செஞ்ச உதவிய இந்த சிங்கம் இப்ப வரைக்கும் மறக்கல. ஆனா அந்த நபர் மேல அந்த சிங்கம் வச்சிருக்க அன்பு அப்படிங்கிறது இப்போ இல்ல, எப்போதுமே குறைய வாய்ப்பே இல்ல. என்னதான் ஹேர் கட் பண்ணி தன்னோட அடையாளத்தையே கம்ப்ளீட்டா மாத்தி இருந்தாலும் தன்னை அன்போட பாத்துக்கிட்ட இந்த பையனை அந்த கோழி மறந்துருமா என்ன? நீர் யானைகள் ரொம்பவுமே ஆபத்தான விலங்கு. அதை யாருனாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அந்த ஒரு விலங்கு மேலையும் நீங்க உண்மையான அன்பு அப்படிங்கிற ஒன்ன காட்டினா அதுவும் இந்த மாதிரி நாய்க்குட்டி தான். இதுல இருந்து அன்பு அப்படிங்கிறது என்னதான் ஒரு 3 எழுத்து வார்த்தையா இருந்தாலுமே கூட காட்டோட ரொம்பவுமே ஆபத்தான விலங்குகளை கூட கட்டி போடுற அளவுக்கு சக்தி அதுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் ஜூபிடா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சிங்கத்தோட புடிவாதம். சின்ன வயசுல இருந்தே இந்த ஜூபிடா சிங்கம் கொலம்பியால இருக்கக்கூடிய ஒரு சர்க்கஸ்ல தான் வாழ்ந்து வந்திருக்கு. அப்போதான் கொலம்பியன் கவர்மெண்ட்னால இந்த மாதிரி சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சிங்கங்களையும் ஜூக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் போடப்பட இந்த ஒரு ஜூபிடா சிங்கத்தையும் ஒரு ஜூக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த சிங்கம் அந்த ஜூல கொடுக்கிற எந்த ஒரு சாப்பாடையுமே சாப்பிடாம இந்த ஒரு நிலைமைக்கு வந்துருது. அப்போ ஏற்கனவே அந்த சிங்கத்தை வளர்த்த ட்ரெயினர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வர அவங்க இந்த சிங்கத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அந்த இடத்துல நடந்த பாச போராட்டத்தை நீங்களே பாருங்க.
நீங்க பாக்குற இந்த ஒரு பெண்மணி ஒரு டாக அடாப்ட் பண்ணி வளர்க்கறதுக்காக நாய்களை ரெஸ்கியூ பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது. அதுதான் அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவுமே பாசமா வளர்த்த நாய் காணாம போயிருது. அதே சேம் நாயை தான் அந்த ஒரு அடாப்டிங் சென்டர்ல அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்த பாச போராட்டத்தை விவரிக்க வார்த்தைகள் கிடையாது. அன்பிலீவபிள் சீன்ஸுங்க. இததான் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஒரு பழைய ஃப்ரெண்டை ஈஸியா இந்த ஒரு சிம்பான்சி ரெகக்னைஸ் பண்ணி இருந்துச்சு. அமேசிங்ல 25 வருஷம் அப்படிங்கிறது சின்ன ஒரு டைம் பீரியட் கிடையாது. இருந்தாலுமே கூட கொடுமையில இருந்து தனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த இந்த பெண்ணை இந்த சிம்பான்சி இதுவரைக்கும் மறக்க கிடையாது. சாப்பாடு சாப்பிடுறதுக்காக துள்ளி குதிச்சு போன சிங்கம் பல வருஷத்துக்கு முன்னாடி தன்னை வளர்த்த நபரோட குரலை கேட்டதோட குடுத்துச்சு பாருங்க ஒரு ரியாக்ஷன். பயங்கர கியூட்டா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் அன்கண்டிஷனல் லவ். பல மாசத்துக்கு முன்னாடி ஆர்மிக்கு போன தன்னுடைய ஃப்ரெண்ட மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு டாக்னால தன்னுடைய எக்ஸைட்மெண்ட்டை அடக்கவே முடியல. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்ட இந்த ஒரு கங்காருவை இந்த பெண் மறுபடியும் காட்டுல விடும் போது அது மனிதர்களை போல ஹக் பண்ணி குட் பை சொல்லி இருந்துச்சு. ஆர்மியில இந்த நாயும் இந்த நபரும் ரொம்ப நாட்களை ஒன்னாவே கழிச்சிருக்காங்க. அப்போ சடனா இந்த நபர் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாரு. ஆனா அந்த நாய் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு நாளும் வருது. அப்போ அந்த ஒரு நாயை இந்த நபர் அடாப்ட் பண்ண ரெடியாக பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. நீங்க பாக்குற இந்த குரங்கு வருஷம் வருஷம் ஒரு சர்க்கஸ் ஷோக்கு வரும். அப்ப அந்த ஷோல இருக்கக்கூடிய இந்த ஒரு நபர் தான் அந்த குரங்க சில நாட்களுக்கு அன்பு செலுத்தி கேர்ஃபுல்லா பாத்துக்குவாரு. அப்படி அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பிரிய வேண்டிய நேரம் வர எப்படி ஒரு குழந்தை தாயை விட்டு பிரியாதோ அதே மாதிரி அந்த நபரை விட்டு பிரிய மனசு இல்லாம அடம் பிடிக்க தோங்கிருச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு பாச போராட்டம் அங்க சுத்தி இருந்த மக்களை மட்டும் இல்ல நம்மள கூட கண் கலங்க வச்சிருச்சு. இங்க ஒரு கியூட்டான நாய்க்குட்டி தன்னோடதுதான் அப்படின்னு சொல்லி 2 பேர் கோர்ட்ல கேஸ் போட அப்போ அந்த ஒரு கேஸை விசாரிச்ச ஜட்ஜ் இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க சொல்றாங்க நாய்கள் நன்றி உள்ள விலங்கு, அது எப்போதுமே தன்னோட ஓனர் மேல பாசமா இருக்கும். இப்போ நீங்க அந்த நாய்க்குட்டியை கீழே விடுங்க அப்படின்னு சொன்னதோட அங்க நடந்த அமேசிங்கான சீன்ஸை நீங்களே பாருங்க. உள்ளூர்ல நடந்த கலவரம்னால இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய நாயை அவங்களால கூட்டிட்டு போக முடியல. அப்படி கிட்டத்தட்ட 7 மாசம் ரோட்ல வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதனோட வீட்டுக்கு இந்த நாய் திரும்பி போகும்போது ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத அன்பை காட்டி இருந்துச்சு. இந்த குரங்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பர்சன் பல வருஷத்துக்கு அப்புறம் அதை பார்க்க வந்ததுனாலதான். இந்த ஒரு கியூட்டான காட்சியை பாருங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தன்னுடைய ஓனரை பார்த்த இந்த ஒரு நாய்க்குட்டி அதிர்ச்சியில உறைஞ்சே போயிருந்துச்சு. சூப்பர்ல. இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் மனிதர்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா விலங்குகளுக்கும் இருக்கு. இந்த நபர் நான் ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா தான் குரல் கொடுக்கிறாரு. அப்போ அந்த ஒரு சத்தத்தை அந்த நபர் சின்ன வயசுல இருந்து பாசத்தோட பாத்துக்கிட்ட யானைகள் கேட்டுருது. உடனே அந்த நபரை அதுங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிருந்தது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. கைவிடப்பட்ட சிம்பான்சியை இந்த கப்பல் ரொம்பவுமே பாசமா பாத்துக்கிட்டு அவங்களுடைய அன்பை அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஆனா அதுக்கு கைமாறா இந்த குரங்குனால இதை விட எப்படிங்க அன்பை வெளிக்காட்ட முடியும்? இந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியானதுனால ஒரு 6 மாசம் அவங்க செல்லமா வளர்த்த இந்த ஒரு கிளிய ஒரு பெட் ஸ்டோர்ல பாத்துக்கிறதுக்காக கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிசினஸ் வேலை எல்லாமே முடிஞ்சு மறுபடியும் அந்த கிளிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வந்த போது இந்த மாதிரி கியூட்டான சீன்ஸை நமக்கு பார்க்க முடிஞ்சிச்சு.
யாருங்க சொன்னது ஓநாய்கள் மனிதர்களோட செல்லமா பழகாது அப்படின்னு சொல்லிட்டு? ஆல்மோஸ்ட் 2 மாசம் கழிச்சு வந்த பெண்மணி மேல இந்த ஓநாய்கள் கூட்டம் வச்சிருந்த அன்பை பாருங்க. இந்த மாதிரி ஒரு ரீயூனியனை நீங்க படத்துல பாத்துருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா ரியல்ல இங்க நடந்த விஷயத்த பாருங்க. இந்த நபர் பேரு ஜேம்ஸ். இவரு சின்ன வயசுல இருந்தே ஒரு கொரில்லா குட்டிய வளர்த்து வந்திருக்காரு. அண்ட் அது கொஞ்சம் பெருசா வந்ததுக்கு அப்புறம் அதை காட்டுல விட வேண்டிய அந்த ஒரு நேரம் வர அதை காட்டுலயும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த நபர் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த கொரில்லாவை கூப்பிடுறதோட அந்த கொரில்லா அவரை தேடி வந்திருந்துச்சு. அமேசிங்கான காட்சிகள். மறுபடியும் அந்த நபரை விட்டு பிரியாம அந்த கொரில்லா இறுக்கமா பிடிச்சுக்கிறது. ஒரு சோல்ஜர் சில வருஷங்கள் கடந்து வீட்டுக்கு வரும்போது இந்த ஒரு கோல்டன் ரிட்ரீவர் நாய் ப்ரூவ் பண்ணிருந்துச்சு எப்போதுமே மனிதர்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அது நாய்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓநாய் கூட்டத்தோட நெருக்கமா பழகிறதுக்கே இந்த கப்பல்ஸுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் 1 வருஷம் பிரேக் அப்புறம் மறுபடியும் அவங்க தயக்கத்தோட அந்த ஓநாய் கூட்டத்தை பார்க்க போகும்போது அங்க நடந்த விஷயத்த சத்தியமா அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அன்பு அப்படிங்கிற ஒன்ன பேசிதான் காட்டணும் அப்படின்லாம் கிடையாது. அதை நம்மளோட செயல்கள்லயும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த விலங்குகள் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்ங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் விலங்குகளுக்கும் இருந்திருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இந்த ஒரு வீடியோவோட எண்டு இதுவா இருந்தாலுமே கூட அன்பு அப்படிங்கிற ஒண்ணுக்கு எண்டே கிடையாது. எப்போதும் போல பேட்டில் பிட்வீன் பெஸ்ட் சார்பா இந்த ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளாவே அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை மக்களே.